SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. ஸோ குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2nd ஆகஸ்டோட கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ அலாங் வித் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எம்சிக்யூஸும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிந்து பேக்ஸ் பிரான்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்தியன் பேட்மிண்டன் பிளேயரான சிந்து ஹைதராபாத்தை சார்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒலிம்பிக்ல பிரான்ஸ் மெடல், பேட்மிண்டனுக்காக பிரான்ஸ் மெடலை வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லா லீடரும் இன்க்ளூடிங் பிரசிடென்ட் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், ஸ்பீக்கர் ஆகட்டும், லோக்சபா ஸ்பீக்கர் ஆகட்டும், டெப்டி சேர்மேன் ஆகட்டும், ஸோ கவர்னர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அப்படின்ற மாதிரியும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்க போகுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, who is the first Indian women to win 2 Olympic medals? ஓகேங்களா? அதாவது 2 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண்மணி யார் அப்படிங்கறதான் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ பிடி உஷா, ஆப்ஷன் பி சாக்ஷி மாலிக், ஆப்ஷன் சி அஸ்வினி நாச்சப்பா, ஆப்ஷன் டி புசர்லா வெங்கட சிந்து. ஓகேங்களா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி புசர்லா வெங்கட சிந்து. ஓகேங்களா? சோ அவங்கள ஷார்ட் ஃபார்ம் நம்ம பிவி சிந்து அப்படின்னு சொல்லுவோம். சோ செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ரெவென்யூ ஹிட்ஸ் 1.16 lakh crore in ஜூலை. ஓகேங்களா? அதாவது ஜிஎஸ்டி மூலமா அரசாங்கத்துக்கு ஜூலை மாசத்துல வந்த வருவாய் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.16 lakh crore. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நவம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2020 நவம்பர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 1 lakh ஒவ்வொரு ஒரு மாசம் மார்ச் பிப்ரவரில வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.45 lakhs வரைக்கும் lakh crores வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருந்து ரெவென்யூ வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி செகண்ட் வேவ் பேண்டமிக் என்னாச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. பட் ஜூலைல இது ரிவைவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ ஜூலை அகைன் 1 lakh crore மேல ரெவென்யூ அப்படிங்கிறது கிளாக் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி தான் क्वेश्चंस எடுத்திருக்கோம். சோ செகண்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, which among the following statement is correct about GST goods and services tax? ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, it is a form of direct tax which is collected directly from the people. ஓகேங்களா? சோ அதாவது இது ஒரு நேர்முக வரி, இது டைரக்டா இந்த வரி பணமானது மக்களிடமிருந்து கலெக்ட் செய்யப்படுது, வசூலிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் an origination based tax. ஓகேங்களா? ஒரு பொருள் எங்க உற்பத்தி ஆகுதோ அதே இடத்துல வரியை விதிக்கிறது தான் ஆரிஜினேஷன் பேஸ்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிஎஸ்டியும் அந்த விதமான ஒரு வரி அப்படிங்கிறது தான் சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இட் ஹாஸ் 7 ஸ்லாப் ரேட்ஸ் ஃபார் த டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து டிஃபரெண்ட் 7 டிஃபரெண்ட் வரி அப்படிங்கிறது, வரி சதவீதங்கள் அப்படிங்கிறது 7 சதவீதங்களா 7 டிஃபரெண்ட் ஸ்லாப்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா, செஸ் cannot be added above the ஜிஎஸ்டி. ஓகேங்களா? சோ செஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா டாக்ஸ் ஆன் த டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரிக்கு மேல் வரியை தான் செஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஜிஎஸ்டிக்கு மேல நம்ம செஸ் விதிக்க முடியாது அப்படின்னு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா? சோ இது வந்து 7 ஸ்லாப் ரேட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ரேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.25 ஃபார் டைமண்ட்ஸ், 3% ஃபார் கோல்ட் அண்ட் 5%, 12%, 18% and 28%. அது கூட சேர்ந்து 0% ஸ்லாப்ஸும் இருக்கு. இதுதான் அந்த 7 ஸ்லாப்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஏன் தவறு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட் டாக்ஸ் கிடையாது, இட் வாஸ் இன்டைரக்ட் டாக்ஸ். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது இட் வாஸ் நாட் an origination based tax, it was a destination based tax. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்க அப்படின்னா செஸ் வந்து ஜிஎஸ்டிக்கு மேல செஸ்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லக்ஸுரி கூட்ஸுக்கு அதாவது 28% ஆடம்பர பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்ம செஸ் விதிக்கிறோம். 28% ஜிஎஸ்டி ஸ்லாப்ல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் நம்ம செஸ் அப்படிங்கறத விதிக்கிறோம். அது போக சின் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் கூட்ஸ் அப்படின்னா டொபாக்கோ பேஸ் பண்ண ப்ராடக்ட், சிகரெட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அதான் சின் கூட்ஸ், உடம்புக்கு தீமையை விளைவிக்கக்கூடிய பொருட்கள். அதுக்கு மேலேயும் நம்ம செஸ் அப்படிங்கறது விதிக்கிறோம். ஓகேங்களா? சோ செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கன்சல்ட் வித் ஃபார்மர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் பில் சேஸ் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின். ஓகேங்களா? சோ சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஆர்டரை பிறப்பிச்சிருக்கிறாரு. அந்த ஆர்டர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் கிட்ட நீங்க கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம பட்ஜெட்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். சோ என்ன கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா which among the following statement is correct about budget? ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the word budget is present in constitution. ஆப்ஷன் பி என்னன்னு பார்த்தா அதாவது பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 112 அதாவது ஆர்டிகல் 112 deals with annual financial statement. Option C, the budget will have the account of money spent in the previous year. ஓகேங்களா? ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா the value mentioned in the budget is absolute and there will not have any changes in the later stage of the year in the total amount spent. ஓகேங்களா? சோ இதுல கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆர்டிகல் 112 deals with annual financial statement. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்த பட்ஜெட் அப்படிங்கிற வார்த்தை பிரசன்ட் ஆயிருக்காது. இந்த பட்ஜெட்டுக்கு பதில் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் மென்ஷன் ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா the budget will have the account of money spent in the previous year அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா it will have a revised estimate மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தத்தின வருஷத்துக்கு இருக்காது, அதுக்கு முந்தத்தின வருஷத்துக்கு தான் இருக்கும் அந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மீன் டெஃபினேஷனுக்கான விளக்கம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் சர்வே. ஓகேங்களா? அதாவது போன வருஷம் என்னென்னலாம் செலவு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து எக்கனாமிக் சர்வேல தான் கம்ப்ளீட்லி கொடுப்பாங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது இனி நம்ம எவ்வளவு செலவு பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ பட் பட்ஜெட்லயும் ப்ரீவியஸ் இயர் பத்தி இருக்கும், பட் ப்ரீவியஸ் இயரோட ஆக்சுவல் எஸ்டிமேட் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? சோ ரிவைஸ்ட் எஸ்டிமேட் மட்டும் தான் இருக்கும். சோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அப்சல்யூட், அது மாற்றத்துக்கு உட்படும். ஓகேங்களா? அதாவது பட்ஜெட்டுக்கு வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ண ஒரு லைக் பட்ஜெட் அலோகேட் பண்ணப்பட்டது ஒரு அமௌண்டா இருக்கும், பட் அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது அதை விட வேல்யூ தாண்டி போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸலி அதை ரிவைஸ் பண்ணி நம்ம அதிகமான ஃபண்ட்ஸை கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கியே ஆகணும். ஓகேங்களா? சோ இட் வாஸ் நாட் அப்சல்யூட், இது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டது. இட் வாஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா AIADMK against demolition of John Pennequick's house for Memorial Library. ஓகேங்களா? சோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது இட் வாஸ் பொலிட்டிக்கல் நியூஸ், பட் நம்ம டைரக்டா क्वेश्चनக்கு போவோம். ஓகேங்களா? சோ which among the following statement is correct about John Pennequick? ஓகேங்களா? சோ John Pennequick பத்தி பின்வரும் அறிக்கைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ he was a British army engineer. ஓகேங்களா? ஆப்ஷன் பி he was a British civil servant. ஆப்ஷன் சி he was a member of Madras Legislative Council. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் டி all the above. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி all the above. சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா government plans to observe birth anniversary of Rajendra Chola. Events will be conducted in Gangaikonda Cholapuram. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சோழாவோட பர்த் ஆனிவர்சரி இந்த வருஷம் லைக் நம்ம அரசு விழாவா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கொண்டாட்டமானது கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது நடக்கும்போது இதை பேஸ் பண்ண வேண்டி நிறைய எம்சிக்யூஸ் பார்ப்போம். ஸோ இப்போ ராஜேந்திர சோழாவை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா which among the following is incorrectly matched about Rajendra Chola's conquest? ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ ஈலம் ஸ்ரீலங்கா, ஆப்ஷன் பி ஸ்ரீவிஜயா சுமத்ரா, ஆப்ஷன் சி கடாரம் பார்ட்ஸ் ஆஃப் மலையன் பெனின்சுலா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷன் ஏ பி சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பண்டைய காலத்துல இருந்த பேர் மற்றும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர். ஓகேங்களா? சோ இதுல வந்து எது தவறாக பொருத்தப்பட்டிருக்கு, எது இன்கரெக்ட்லி மேட்ச்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் ஏ பி சி மூணுமே கரெக்ட்லி மேட்ச்டு, ஆப்ஷன் டி தான் இன்கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா? சோ ஏ பி சி மூணுமே கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்ரோஸ் phase 2 ப்ராஜெக்ட் ஃபைலிங் ஒர்க் பிகின்ஸ் இன் போரூர். ஓகேங்களா? சோ அகைன் இது வந்து எக்ஸாம்ல கேட்க போறது கிடையாது. அதாவது மெட்ரோ phase 2 ப்ராஜெக்ட் எந்த இடத்துல லைக் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட்
இதை பேஸ் பண்ண கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா which among the following organization gave loan to சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா, சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆர்கனைசேஷன் லோன் கொடுத்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ JICA ஜாப்பனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ JICA, ஆப்ஷன் பி வேர்ல்ட் பேங்க், ஆப்ஷன் சி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆப்ஷன் டி நியூ டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா, சோ சென்னை மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% ஃபண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுல 57% ஃபண்ட் யார் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா JICA ஜப்பானீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆர் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் ஏஜென்சி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சோ 6th क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ JICA. ஓகேங்களா, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு JICA தான் ஃபண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, வேற வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்ஃபேர் மெஷர்ஸ்க்கு என்விரான்மெண்ட்டுக்கு ஸோ கங்காவை தூய்மைப்படுத்துறதுக்கெல்லாம் யார் ஃபண்ட் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, கிளீன் கங்கா மிஷனுக்கெல்லாம் வேர்ல்டு பேங்க் ஃபண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோர்ட் செட்ஸ் அசைட் ESIC's டிமாண்ட் நோட்டீஸ் ஆன் சிட்டி ஜுவல்லரி ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, ஸோ ட்ரேடர். ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ட்ல வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கும் ஒரு பிரைவேட் ஜுவல்லரி ஷோரூம் ஒரு ஷாப் வச்சிருக்கவங்களுக்கும் இடையே ஒரு கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, சோ இது எதை பேஸ் பண்ணதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிட்டி ஜுவல்லரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்காக அவங்க எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஃபண்டை வந்து அவங்க கிளைம் பண்ணாங்க. பட் அது கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ESICயும் கோர்ட்டுக்கு போச்சு, சேம் அந்த ஜுவல்லர்ஸும் கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ இந்த நியூஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது. பட் ESICயோட ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ which among the following scheme was launched by ESIC employment state so employee state insurance corporation. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ அட்டல் இன்னோவேட்டிவ் மிஷன், ஆப்ஷன் பி அட்டல் பென்ஷன் யோஜனா, ஆப்ஷன் சி அட்டல் பீமத் வியக்தி கல்யாண் யோஜனா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபோவ். ஓகேங்களா, சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறவங்க நிறைய ஸ்கீம்ஸை அன்வைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுவும் இல்லாம ஒரு சில ஸ்கீம்ஸ்க்கு இவங்க தான் நோடல் ஏஜென்சியாவும் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ரோஸ்கர் யோஜனாக்கு எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் தான் வந்து நோடல் ஏஜென்சியா இருக்காங்க. சோ 7th ஒனுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அட்டல் பீமத் வியக்தி கல்யாண் யோஜனா. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் ஆஃப் லோ growth ஹையர் இன்ஃப்ளேஷன் அன்லெஸ் பாலிசி ஆக்ஷன் ensures higher demand and growth. India will continue on the path of K-shaped recovery. ஓகேங்களா, ஸோ இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பீனியன்ல வந்த ஒரு ஆர்டிகல். ஓகேங்களா, ஸோ ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிக் கன்சல்டன்ட். ஓகேங்களா, அவர் ஒரு ஆர்டிகல் ஹிந்துல எழுதியிருந்தாரு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த நியூஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஒப்பீனியன் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் இப்படி க்ரோ ஆகலாம், இப்படி வளரலாம், ஸோ இந்த விஷயம் எல்லாம் பண்ணா இந்த ப்ராப்ளம் வராம இருக்கும். ஒப்பீனியன் அவங்களோட கருத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நியூஸை நம்ம அனலைஸ் பண்ணாம இதுல இருக்கக்கூடிய கீவேர்டான K-shaped recovery பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இதுவே வந்து கவர்மெண்ட் ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அதை அனலைஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு பிரைவேட் ஒரு தனியா ஒரு நபர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை எழுதியிருக்காரு. ஸோ he is also அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில அசோசியேட் ஆயிருக்கனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பயாஸ்டா தான் இதை எழுதுவார். மேபி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண பார்ட்டியா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி எழுதலாம், அப்போஸ் பண்ண பார்ட்டியா இருந்துச்சுன்னா அதை அப்போஸ் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூக்குள்ள போகாம நம்ம இந்த K-shaped recovery பத்தி பார்ப்போம். which among the following statement is correct about K-shaped recovery? ஓகேங்களா, ஸோ in this option A, in this situation the things get better for haves and worse for have nots. அதாவது இந்த K-shaped அந்த ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா K-shaped recovery வரும்போது இருக்கவங்க நல்லா டெவலப் ஆவாங்க, இல்லாதவங்களோட நிலைமை அப்படிங்கிறது மோசமா போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமி ரெக்கவர்ஸ் as fast as it falls. ஆப்ஷன் சி அதாவது எக்கனாமி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ரெக்கவரி அப்படிங்கிறது எவ்வளவு வேகமா இருக்கும் அப்படின்னா அது எவ்வளவு வேகமா விழுந்துச்சோ அதே சேம் வேகத்துல திருப்பி எக்கனாமி அப்படிங்கிறது மீண்டு எழும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஆப்ஷன் சி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா it depicts the economic situation in which the
economic growth will fall and sustain for that over a period of time. This is also known as bubble burst. ஓகேங்களா, அதாவது பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதே லெவல்ல கொஞ்ச நாள் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிறதா நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சில அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறதா வந்து நம்ம பபுள் பர்ஸ்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த பபுள் பர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2008 கடைசியா இந்த உலகத்துல ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. அந்த ஐடி லேமன் பிரதர்ஸ் இஷ்யூ, ஐடி எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் பண்ணாங்க இல்லைங்களா, நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து வேலை இல்லாம இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிஸ் நிறைய பேர் வேலையை விட்டு நீக்கினாங்க. அதுதான் பபுள் பர்ஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பபுள் பர்ஸ்ட் அகைன் இனி ஒரு பபுள் பர்ஸ்ட் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரெக்கவரி வித் சப்சிக்வெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் எது கே ஷேப் ரெக்கவரியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, it is in this situation the things get better for haves and worse for have nots. இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும், இல்லாதவங்களுக்கு வாழ்க்கை மோசமா போகும். ஓகேங்களா, பி ஆப்ஷன் அப்படிங்கிறது அதை வந்து வி ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். சி ஆப்ஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல் ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். வீழ்ந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா பிளாட்டா போயிட்டு இருக்கனால இந்த எல் ஷேப் ரெக்கவரின்னு சொல்லுவோம். பி ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கானமி வீழ்ந்த உடனே அதே வேகத்துல மேல போறதுனால இது வி ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் டி என்னன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூ ஷேப் ரெக்கவரி, அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மேல கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ இது டபிள்யூ ஷேப் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா as monsoon recovers kharif sowing lags drop below 5%. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மான்சூன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும். அதுதான் வந்து மான்சூன் பிரேக் ஆர் பிரேக் இந்த மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காரிஃப் சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரேக்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு அந்த சோவிங் அந்த பயிரை வந்து நடவே செய்யறதுல வந்து ஒரு லேக் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா, பட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்க லேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா less than 5% இருக்கு. இது ஒரு நல்ல சைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா which among the following crop is not a kharif crop? பின்வருவ பயிர் வகைகளில் எது காரிஃப் வகையை சார்ந்தது இல்லை அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ பேடி, ஆப்ஷன் பி வீட், ஆப்ஷன் சி மெய்ஸ், ஆப்ஷன் டி காட்டன். ஓகேங்களா, ஸோ இதுல எது காரிஃப் கிராப் கிடையாது அப்படின்னா வீட் காரிஃப் கிராப் கிடையாது. ஓகேங்களா, பிகாஸ் வீட் அப்படிங்கிறது ராபி கிராப். ஓகேங்களா, ஸோ அது வின்டர் சீசன்ல நடவை செய்யக்கூடிய ஒரு கிராப். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ஸ் மஸ்ட் டிஸ்பிளே லீகல் எய்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ அதாவது ரீசெண்டா வந்து யூ லலித் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் லீகல் எய்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ லீகல் எய்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா, ஸோ ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகேங்களா, ஸோ அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாரு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா யாருமே வந்து அன்ரெப்ரசன்டடா ஒரு ட்ரையல்ல நிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அன்ரெப்ரசன்ட் அப்படின்னா அவங்களுக்காக வாதாடுறதுக்கு யாருமே இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் தான். ஸோ அந்த லீகல் எய்ட் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அமைப்பு தான் சால்சா அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஎல்எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. ஓகேங்களா, ஸோ 10th question என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா who among the following is the patron in chief of NALSA? because legal aid அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நால்சா கீழே வரும். நால்சா அப்படிங்கிறது it was a statutory body 1987ல நால்சா ஆக்ட் நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் அப்படிங்கறத பாஸ் பண்ணாங்க. அது மூலமா இந்த நால்சா சால்சா எல்லாம் உருவாச்சு. ஓகேங்களா, சோ இதை பேஸ் பண்ண கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா who among the following is the patron in chief of NALSA? option A president, option B prime minister, option C vice president, option D chief justice of India. ஓகேங்களா, சோ இந்த 4 பேர்ல யாரு patron in chief of NALSA அப்படின்னா he is nothing but chief justice of India, option D. ஓகேங்களா, அவர்தான் நால்சாவோட patron in chief. ஓகேங்களா, எக்ஸிகியூட்டிவ் சேர்பர்சன் யாரா இருப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இன் கமாண்ட், மோஸ்ட்லி வந்து செகண்ட் இன் கமாண்ட் தான் இருப்பாங்க. பட் அது வந்து செகண்ட் இன் கமாண்ட் எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணப்படலை. ஓகேங்களா, என்னன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா like a person nominated by the chief justice of India who should be an serving supreme court judge or retired supreme court judge அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ல கேட்டது பேட்ரான் இன் சீஃப். ஸோ இன்னொரு நாள் எக்ஸிகூட்டிவ் சேர்மனை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ பேட்ரான் இன் சீஃப் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஸோ
இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.